உண்மையான தியாகம் என்றால் உண்மையான தியாகம் பேசுகிற உங்களுடைய தர்மத்தை நீங்கள் தாமதப்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒருவருக்கு சென்று கொடுப்பது இன்னாருக்கு கொடுத்தேன் என்று சொல்வதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தர்மத்திற்கு அடையாளம் சொன்னார்கள். நாம் என்ன புரிய வேண்டும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதை கொடுத்தால் என்னிடம் இல்லை, கொடுத்தால் நான் ஏழ்மையாக விடுவேன், கொடுத்தால் என் தேவையை நிறைவேற்ற முடியாத கஷ்டம் வந்துவிடும், அந்த நேரத்தில் கொடு என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அப்படி கொடுத்த ஒரு சாராரை அல் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் வந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். எப்படி சொல்கிறார் தெரியுமா? அவர்கள் வயபதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தமக்கு தேவை இருந்த பொழுதும் அவர்கள் வந்தவர்களை கவனித்துக் கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி தருகிறார். தனக்கு தேவை, ஆனால் அதை கொடுத்தார்கள். இருப்பதில் மேன்மைச்சதை கொடுக்கவில்லை, இருப்பதை கொடுத்தார்கள். இதுதான் தியாகம் என்கிற மிக முக்கியமான பகுதியில் நாம் பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் செய்வது எல்லாம் தியாகம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் நான் கைவிடுகிற எல்லாம் தியாகம் அல்ல. என்னால் எதை செய்ய முடியாது என்று என் உள்ளம் சொல்லுகிறது, இதை செய்து கொள்ள கஷ்டம் என்று உள்ளம் சொல்லுகிறதா? ஒரு பாவத்தை விடுவதில் என் உள்ளம் விரும்பவில்லை, என்னால் முடியாது, இன்றல்ல நாளை பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக் கொள்கிறேன், அந்த உணர்வு வருகிறதா? இல்லை, அதன் பெயர் தியாகம் அல்ல. இருக்கிறது கொஞ்சம், இதை கொடுத்து விட்டால் என்ன செய்வது? இல்லை, இன்று இதை கொடுப்போம், நாளை பார்ப்போம், இல்லை, அதன் பெயர் தியாகம் அல்ல. நான் இன்று நோயாளி, என்னால் இதை செய்ய முடியாது, இந்த வணக்கத்தில் ஈடுபட முடியாது என்கிற உணர்வு ஒன்று ஏற்படுகிறதா? இல்லை, அதன் பெயர் தியாகம் அல்ல. யோசித்து பார்க்க வேண்டாம். இன்றைய தினம் ஈது வஹா என்று சொல்கிறோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துகிற மிக முக்கியமான தருணமாக நாம் இந்த நாளை எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம் அல்லவா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறு அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டிய ஒரு சில விடயங்களை துணுக்குகளை சொல்லிவிடலாம். பெற்றெடுத்த குழந்தை வயோதிபத்தில் கிடைக்கிறது. எந்த தந்தைக்கு தன்னுடைய குழந்தையின் மீது ஆசை இல்லாமல் போகும்? அப்படிப்பட்ட குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் பெற்றெடுத்த மனைவியையும் ஒரு தனிமையான இடத்தில் விட்டுவிடுமாறு அல்லாஹ் சொன்ன, அதை அல்லாஹ்விற்காக தன் உள்ளம் விரும்பாவிட்டாலும், தன்னால் முடியாது என்கிற நிலை இருந்தாலும் அதை விட்டுவிட்டு செல்ல துணித்ததன் பெயர் தியாகம் இல்லையா? அது போன்ற தியாகம் என்பது ஒரு தாய், ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையோடு யாரும் மற்ற ஒரு பாலைவன பூமியிலே கஷ்டிக்கிறார்.